கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. கார்த்தி வந்து ரம்யா கூட பைக்கில் போகிறத வந்து தீபா வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ எவ்வளோக்குள்ள பிடிச்சிருக்கோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரம்யா கிட்ட வந்து உன் லவர் என்கிட்ட காட்ட மாட்டியா அப்படின்னோன்னா, இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னா, ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி கிளம்பி வா, இப்போயே அழைச்சிட்டு போகிறேன் காரில் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, ஆமாம் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஒன்றுது, என் ஹஸ்பண்டோட ஃபேக்ட்ரி அளவுக்கு நீ தனியாகவே நடத்துகிற பற்றியா, அவங்களாவது அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறாங்க, நீ தனியாக அசால்ட்டாக நடத்துகிற, நீ பெரிய ஆள் தான் போ அப்படின்னு. இப்போ ரொம்ப புகழாத, இப்போ வந்து அதுக்காக வந்திருக்கோம், இப்போ வந்து என் ஆளை காட்டுறேன், முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஐஸ்வர்யா வந்து உள்ள கேட்டுக்குள்ளே நுழையலான்னு பார்க்குறப்ப வந்து எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு செக்யூரிட்டி தடுத்தோன்னே, இல்லை அப்பாயின்மெண்ட் இருக்கா ரம்யாவை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை அப்படின்னோடனே கையில் ஒரு 500 கொடுத்தோன்னே சரிங்க இப்போ போகலாமா, தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தி வழக்கமாக வேலை செய்கிற இடத்துல வந்து ரம்யாவும் சரி தீபாவும் சரி நின்று பார்க்குறாங்க. ஆமாம் எங்கே ஆளை காணோம் அப்படின்னு கேட்டோன்னா, நான் என்ன பண்ணுறது, வழக்கமாக இந்த இடத்துல தான் எப்போதும் வேலை செய்வாப்பில், ஆனால் இன்றைக்கி காணுமே, சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னா, ரூமுக்கு போனால் எப்படி வந்து அங்கேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் தெரியும், நான் என் இடத்துல வந்து எங்கே பார்த்தா தெரியுங்கிறது எனக்கு தெரியாதா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே சிசிடிவி கேமரா முன்னாடி வந்து இருக்குது. தீபா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து கார்த்தி அதில் வழியாக நடந்து போயிட்டுருக்கு. அதை வந்து பார்க்கலான்ங்கிறப்ப டக்குன்னு தீபாவை வந்து கூப்பிட்டு, ஆமாம் டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன் ஆளை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் ரம்யா வந்து இரு வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்டே போய் பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தி வந்து மிஷின்ஸை எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரம்யா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கார்த்தியை தாங்கிறத வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஓ கதை அப்படி போகுதோ, அப்போ வந்து ரம்யா வந்து கார்த்தியை தான் லவ் பண்ணுறா, இந்த விஷயத்தை வந்து வச்சு நம்ம பெருசாக இப்போ கேம் போடலாமே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் தீபாவை கூப்பிட்டோன்னா வந்து கரெக்டாக வந்து கூப்பிட்டோன்னே தீபா வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்தி இன்னொருத்தர்கிட்ட அந்த டூல்ஸை கொடுத்துட்டு இந்த பக்கம் நவுந்து வந்துடுறாங்க. தீபா பார்க்குறப்ப வந்து வேற ஒருத்தர் தாடியோடு இருக்கிறதுனால வந்து என்ன பார்த்துட்டியா அப்படின்னு, பார்த்துட்டேன் ஓகேவா அப்படின்னா, டபுள் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உனக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா வந்து சரி நான் கிளம்புறேன், எனக்கு நேரமாச்சு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா இந்த பக்கம் கிளம்பி வராங்க. அது கிளம்பி வெளில வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் கார்த்தி ஆப்போசிட்டில் இந்த பக்கம் கட் ஆகிடுறாங்க. தீபா வந்து கார்த்தியை பார்க்காம இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ரம்யா வந்து உடனே வந்து மேனேஜர்கிட்ட வந்து ஒரு டெண்டர் வந்திருக்கு, அதை கால் ஃபார் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதுக்கு ஒரு பட்ஜெட்டு நான் சொன்னேன்ல அந்த பட்ஜெட்டு போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை சொல்லிடுறாங்க, 200C அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதே சமயத்தில் இந்த விஷயத்தை மேனேஜர் வந்து ஆனந்துக்கு ஃபோனை போட்டு, ரம்யா இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் கோட் பண்ணுறாங்க, அதை பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி உனக்கு வேண்டியது வந்து சேரும், நீ ஃபோனை வை அப்படின்னு சொன்னோன்னா, அருண்கிட்ட வந்து இந்த மாதிரி இவ்வளோ 200 கோட் பண்ணியிருக்கலாம், அது ரீசனபிள் ரேட் தான், அதோட நம்ம கொஞ்சம் 10-15 சேர்த்து போட்டோன்னா நிச்சயமாக நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் கரெக்டாக ரம்யா வராங்க. ரம்யா வந்தோடனே கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமாக டெண்டர் விஷயமா போகணும், நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னோன்னே, ஓகே மேம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் கிளம்புங்க நான் முன்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புறப்ப வந்து கரெக்டாக வந்து நம்ம மாணிக்கம் தடுக்கிறப்பல, என்ன தேவசேனா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன இப்படி சொல்கிறீங்க, பின்ன உனக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து தன்னால் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, அது உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு. அது ஏதோ அவங்களுக்கு வேலை இருக்குது அதனால் வந்து கூப்பிட்டுருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது, நீங்கள் தேவையில்லாமல் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அவங்க வந்து முதலாளி நம்ம வந்து பாஸ், நீங்கள் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணோன்னே, கொஞ்சம் பேசாமல் வேலையை பாருங்கண்ணே நான் வந்துடுறேன், இப்போ பார்த்தியா இப்போயே என்னை வந்து வேலை வாங்குற, ரைட்டு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி கரெக்டாக கார்த்தி வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயத்தை வந்து ரியா கிட்ட வந்து சொன்னாங்க நம்ம ஐஸ்வர்யா. அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி, ஓ கதை அப்படி போகுதா, இந்த தடவை வந்து சரியான சந்தர்ப்பம் வச்சுருக்கு, இதை வச்சு வந்து விளாண்டோன்னு வச்சுக்கோங்க, ரம்யாவை வந்து தீபாவுக்கு எதிராக திருப்பிடலாம், அதே சமயத்தில் வந்து நமக்கு கூட வந்து கை கோக்கிற மாதிரி இன்னொரு புது வில்லியாகவும் மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அதிரடியான திட்டம் ஒன்றும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக வெளில வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கார்த்தி வந்து கரெக்டாக வந்து கேட்டோன்னே, என்ன மேடம் கிளம்பலாமா அப்படின்னா, கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு, இப்போ இன்னும் ஒரு ½ போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் போயிடலாம், பைக்கில் இருக்குது, என் பைக்கில் போகலாமா அப்படின்னோடனே, என்னது பைக்லையா அப்படின்னோடனே, ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பரவாயில்ல போகலாம், எனக்கு இப்போதைக்கு ½ டெண்டர் போய் ஆகணும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பைக் ஓட்டுறாங்க. செம மாதம் வந்து இப்போ ஓட்டிகிட்டு வராங்க. அந்த பக்கம் இந்த ரம்யா வந்து கார்த்தி தோளில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே பைக் ஓட்டிகிட்டு வராங்க.
அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து தீபாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துடுறாங்க. கார்த்தி வந்து ஒரு பொண்ணு கூட வந்து பைக்கில் போயிட்டுருக்கத, இந்த விஷயத்த வந்து தீபா கிட்ட சொல்லி அவளை வந்து எச்சரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபோனை போடுறாங்க தீபாவுக்கு ஃபோனை போட்டோன்னே, என்ன விஷயமா இப்போ திடீர்னு பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னோடனே, உன் ஹஸ்பண்டை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னோடனே, எங்கே பார்த்தேன் அப்படின்னோடனே, பைக்கில் இன்னொரு பொண்ணு கூட வந்து வேகமாக போயிட்டுருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா எந்த இடத்துல பார்த்தேன் எந்த ரூட்டு அப்படின்னு கேட்டோன்னே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து தீபா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. உச்சக்கட்ட கோவத்துக்கு போகிறாங்க. கார்த்தி வந்து ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் அந்த கம்பெனிக்கு போனதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காப்புலன்னு கோவத்தோடு பார்க்குறாங்க. அதோட முடியுது.